இந்தாங்க, படுத்தாம சீக்கிரம் சாப்பிட்டுடணும். ஆமா ஆமா, இல்லன்னா முதல் தடவைல ஆரம்பிச்சு இன்னும் 6 தடவை கசக்க கசக்க இந்த கஷாயத்தை குடிக்கணும். பாத்து பாத்து. அப்பா, இப்பதான் காய்ச்சல் குறைஞ்சு சரியா இருக்கு. எதுக்கு அங்க உட்காந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? சீரியல் பாக்கலாம்ல. என்னத்த சீரியல் பாக்குறது? காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்ட இந்த 3 நாளும் டிவியே பாக்கல. எந்த சீரியல் எங்க முடிஞ்சதுன்னு எப்படி தெரியும்? இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்கள கவனிச்சுக்கிட்டு கையோட சீரியலும் பாத்துக்கிட்டு இருந்தேன். குலவிளக்குல அகல்யா ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா. பாவம், அவ புருஷன் தான் அடமானம் வச்சு செயின் திருட்டு நகன்னு போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, ரிலீஸ் ஆயிடுவானா? ஆகாம அகல்யா விட்டுடுவாளா? அடுத்த எபிசோட்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்டு இல்லன்னு பண்ணிட மாட்டா? ஆமா ஆமா, குத்துவளுக்கு அடுத்த மாசம் பூரா துபாயில ஷூட் பண்ணி காட்டுவான்னு நான் சொல்றேன். சிமா மாட்டாங்க. போன வருஷம் தானே சிங்கப்பூர் போயிட்டு வந்தாங்க. சிங்கப்பூர் அதெல்லாம் ஸ்டாக் ஷாட்ஸ். கலை, ஸ்டாக் ஷாட்ஸ்னா என்னன்னு உங்க அம்மாக்கு தெரியுமான்னு கேளு. ஏன் தெரியாது? எம்ஆர்பி அடுத்த சீரியல் போட்டுட்டாங்க. சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசர் போய் சேர்ந்தாச்சு. ஆரம்பிச்சதுன்னா இன்னும் யாராருக்கு என்ன சாரு, நீ ஒண்ணு கொல்லப்படாத. ஜி கொண்டு ஆகாது. ஒருவேளை இந்த பட்டாபிக்கு தான் ஆயிடுச்சுன்னா? ஜி வேணாம், முதல்ல இந்த ப்ராஜெக்ட தலைமுழுங்க. அப்பா, இப்போதைக்கு எந்த புது ப்ராஜெக்ட்ஸையும் ஒத்துக்காதீங்க. உங்க ரெஸ்ட் டைமை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம பெங்களூர் போயிட்டு வந்து வேற எந்தெந்த ஊருக்கெல்லாம் போலான்னு பிளான் பண்ணலாம். ஓகே, டேக் ரெஸ்ட். ஜி, அந்த பொண்ணுதான் வித்யாசங்கர். ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கும். நானே பேசுறேன் ஜி. ஹலோ, என்னம்மா வித்யாசங்கர், எப்படி இருக்க? யாருன்னு தெரியலையா? நான் தான் பட்டாவி பேசுறேம்மா. ஜி வேலையா இருக்கிற, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. இல்ல, நிஜமான பொய்கள் சீரியல் விஷயமாவா? இனிமே என்ன இருக்கு? அதான் அந்த ப்ராஜெக்டே முடிஞ்சு போச்சு. அந்த ப்ரொடியூசரே போய் சேர்ந்தாச்சே. அது ஜி வந்து டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு வெளியூருக்கு போறாரு. நீ பேசாம காசி, ராமேஸ்வரம் எங்கேயாவது கிளம்பிடு. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொய்யான நிஜங்கள்னு ஒரு புத்தகம் எழுது. நாங்களாம் வாங்கி படிக்கிறோம். வச்சுட்டுமா? ஜீலியாஸ், அந்த பெட்டியை கொடுங்க. வயசான காலத்துல நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? நான் ஏன் ஆட்டோ வாங்கியே கட் பண்ணேன்? என் பெட்டியும் பேக்கையும் நீ தூக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். ராசியா போயிட்டு போது வீட்டு உள்ளவங்க நினைக்க மாட்டாங்க? ஆமா, நினைக்கலாம்ல. எம்ஆர்பிக்கு கோகிலாவுக்கும் நம்ம வெள்ளக்கொடி மேட்டர் தெரியவே கூடாது. அவங்க சமாதானம் ஆகி 2 நாள் ஆகுது. யார்கிட்ட ஜி போன்ல வாக்குறுதிகளா அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க? ஏவிஎம் சரவணன் சார். என்ன புது சீரியல டேட் கொடுத்துட்டீங்களா? அவ்வளவுதான். புது ப்ராஜெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு டேட் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். என்ன, இப்ப பெங்களூர் போக முடியாது. அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஜி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இவ்வளவு நேரம் வரைக்கும் சாரு பெங்களூர் ட்ரிப்பை பத்தி உற்சாகமா என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த ப்ரோக்ராம் மட்டும் போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், அப்செட் ஆயிடுவா. உங்களை என்னையும் உண்டு இல்ல பண்ணிடுவா. பெங்களூர்ல ஹோட்டல் பாரடைஸ்ல இருந்து ரூம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு இமெயில் வந்துருச்சு. மிஸ்டர் மகாதேவன், நீங்க சித்தப்பாக்கு வாழ்த்து சொல்றதுக்காக மட்டும் இங்க வரலன்னு எனக்கு தெரியும். வேற ஏதோ விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லிடலாமே? கம் ஆன், கம் அவுட் வித் இட். உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு புரியலம்மா. கவிதா முன்னாடி பேச வேண்டாம்னு தான் இப்படி வெளியில் அழைச்சின்னு வந்தேன். நீ கவிதாவை ரொம்பவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீ அவளை வேலை கற்றுக்க சொல்லியிருக்க. மிஸ்டர் சண்முகநாதனுடைய பொண்ணா கவிதா இந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லல. நேரடியாவே விஷயத்துக்கு வரலாமே. டோன்ட் வரி. வேற வழி இல்லாத போதுதான் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வாரம் இல்லைன்னா என்ன, அடுத்த வாரம் போலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.